ஆண்டகனைஸ் பண்ணியா நீங்க தமிழ் பெண்மணியை பயன்படுத்திக்குவீங்க? ஊருகா மாமின்னு பட்டம் கொடுப்பீங்களா? உன்னை ஊருகா போட வந்த மாமி தெரிஞ்சுக்கோ. திமுக ஊருகா போட வந்திருக்கோம். இன்னைக்கு நாம் உலகத்தின் 4வது அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருக்கிறோம். ஜிடிபியில் 7% ஜிடிபி வளர்ச்சி காமிக்கிறதுல எந்த நாடும் இல்லை. பக்கத்தில் சீனாவில் கூட 7% குரோத் இல்லை. அமெரிக்காவில் இல்லவே இல்லை. ஐரோப்பாவில் பல நாடுகளில் நெகட்டிவ் குரோத். ஜெர்மனி 70-80 வருஷமா சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டவன் கோவிடுக்கு அப்புறம் டெபிசிட் பட்ஜெட் போடுறான். இங்கிலாந்தில் ஒரு பிரதமர் இருந்தான், பொருளாதார நெருக்கடி வந்துருச்சுங்க, என்னால் பிரதமராக இருக்க முடியாதுன்னு ரிசைன்மெண்ட்டே போயிட்டான். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில இந்திய பொருளாதாரம் நிமிர்ந்து கம்பீரமாக நின்று 6% இன்னைக்கு ஜிடிபி வளர்ச்சி காண்பிக்கிறோம். அதற்கு காரணம் ஒரு தமிழ் பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்பது எவ்வளவு பெருமை நமக்கு, எவ்வளவு பெருமை. ஒரு தமிழச்சி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தொல்காப்பியம் சொல்றாங்க, புறநானூறு சொல்றாங்க, திருக்குறள் சொல்றாங்க, பட்ஜெட்ல மூதுரை சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு பெருமை இல்லையா? ஒரு தமிழ் பெண்மணி இந்தியாவின் நிதியமைச்சராக இருப்பது நமக்கு பெருமை இல்லையா? தமிழ்நாடு எப்படி அவங்கள பயன்படுத்தி இருக்கணும்? ஆண்டகனைஸ் பண்ணியா நீங்க தமிழ் பெண்மணியை பயன்படுத்திக்குவீங்க? ஊருகா மாமின்னு பட்டம் கொடுப்பீங்களா? உன்னை ஊருகா போட வந்த மாமி தெரிஞ்சுக்கோ. திமுக ஊருகா போட வந்திருக்கோம். ஏன் பார்லிமெண்ட்ல அவங்க பேசினா எந்திரிச்சு பதில் சொல்லி பேசி பாரு. எதுக்கு எந்திரிச்சு ஓடுறேன்? அவங்க எந்திரிச்சு பதில் சொன்னா காலே காலி, 40 பேர் இருக்க மாட்டேங்கிறான் சீட்லேயே. கேன்டீன்ல போண்டா சாப்பிட போயிடறான் டிஎம்கே காரெல்லாம். இருந்து கேட்டு போயானாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்படி என்ன உனக்கு ஒரு புகைச்சல்? இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படியெல்லாம் முடக்கிவிட முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக. பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார்? உலகமெல்லாம் போய் நான் பிச்சை எடுக்கிறேன், நீ படிடான்னு சொன்னார். அது இல்லை தலைவர், நான் சாப்பாடு எங்கிட்ட போய் வாங்கிட்டு வரேன், பிச்சை எடுத்து கொண்டு வந்து போடுறேன், நீ படி. உனக்கு படிக்கிறது தவிர வேற வேலை இல்லை. இன்னைக்கு குடிக்கிறது தவிர வேற வேலை இல்லைடா, நீ குடிச்சுக்கிட்டே இருறான்றான். படிக்கிறதுலாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல குடி, அப்போதான் தமிழ்நாடு வளரும். தமிழ்நாடு வளருதோ இல்லையோ நாங்கள் வளருவோம். அதனால உன் வேலை குடிக்கிறது தான்.